ஓவியாகுமார் வணக்கம். நிச்சயமாக சத்தியம் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக திருநெல்வேலி மாவட்டம் பாபநாசம் விக்கிரமசிங்கபுரம் அருகே அமைந்துள்ள திருப்பணிபுரம் என்ற மலை கிராமத்தில் 45 ஆண்டுகளுக்கு பிறகு மின்சார வசதி ஏற்படுத்தி கொடுக்கும் சூழ்நிலை உருவாகி உள்ளது. இதுவே தற்போதுள்ள முக்கிய செய்தி. இது குறித்த விவரங்களை பார்த்தீர்கள் என்றால், நார்த்தை, எலுமிச்சங்காய் போன்ற பயிர்களை பயிரிடும் விவசாயிகள் இந்த திருப்பணிபுரம் கிராமத்தில் பல ஆண்டுகளாக, கிட்டத்தட்ட 100 ஆண்டுகள் என்றே கூற வேண்டும், வசித்து வருகின்றனர். மேற்கு தொடர்ச்சி மலை கிராமமான இந்த பகுதியில் 25 குடும்பத்தினர் இருக்கின்றனர். இந்த பகுதிக்கு செல்ல வேண்டும் என்றால் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியின் பாபநாசம் லோயர் கேம்ப் வழியாக வனத்துறையினர் பயன்படுத்தி வரும் கரடு முரடான சாலையிலேயே பயணிக்கின்றனர். அங்கு விளைவிக்கப்படும் எலுமிச்சை, நார்த்தங்காய், தேங்காய் உள்ளிட்ட விளைபொருட்களையும் கொண்டு வந்து விற்பனை செய்கின்றனர். இந்த திருப்பணிபுரமானது வனத்துறையினர் விதித்துள்ள கடுமையான கட்டுப்பாடுகளால் குடிநீர், மின்சாரம், சாலை வசதி உள்ளிட்ட அடிப்படை வசதிகள் இன்றி மக்கள் தவித்து வந்தனர். இது தொடர்பாக 1979ஆம் ஆண்டு முதல் அதிகாரிகளுக்கு மனு அளித்து வருகின்றனர். மேலும் இவர்கள் அனைவரும் கடந்த ஆகஸ்ட் 22ஆம் தேதி மனித உரிமை ஆணையம், தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணைய உறுப்பினர் கண்ணதாசனை நேரில் சந்தித்து திருநெல்வேலிக்கு வருகை தந்து தங்களது குறைகளை வெளிப்படுத்தினர். அன்று நடந்த விசாரணையில் மனித உரிமைகள் ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் திருநெல்வேலி மாவட்ட வருவாய் துறையினரையும் வனத்துறையினரையும் மற்றும் காவல்துறையினர் என அனைத்து உயர் அதிகாரிகளையும் அழைத்து இது தொடர்பாக விரிவான விசாரணையை மேற்கொண்டார். அந்த விசாரணையின் போது கடந்த 2022ஆம் ஆண்டு திருப்பணிபுரத்தில் அடிப்படை வசதிகள் வழங்க மனித உரிமை ஆணையம் உத்தரவிட்டும் எந்தவித அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தி கொடுக்கவில்லை. கடந்த 22ஆம் தேதி நடந்த இந்த விசாரணையில் ஆணைய உறுப்பினர் கண்ணதாசன் முன்னிலையில் வழக்கு விசாரணைக்கு வந்தபோது நாம் ஏற்கனவே தெரிவித்தபடி அனைத்து உயர் அதிகாரிகளும் விவரங்களை கேட்டறிந்தார். திருப்பணிபுரம் மக்களுக்கு அடிப்படை வசதிகள் என்னென்ன செய்து கொடுக்க முடியுமோ அந்த வசதிகளை உடனடியாக செய்து கொடுக்க வேண்டும். மனித உரிமைகள் ஆணையம் வழங்கக்கூடிய பரிந்துரைகளை உடனடியாக அமல்படுத்த வேண்டும். இதற்கெல்லாம் மேலாக பார்த்தீர்கள் என்றால், இந்த வரும் மாதத்தில், செப்டம்பர் மாதத்தில் நடைபெறும் மனித உரிமைகள் ஆணைய விசாரணையில் இது குறித்து மேலும் விசாரிக்கப்படும் என்றும் தான் நேரடியாக அங்கு சென்று ஆய்வு நடத்துவதாகவும் தெரிவித்தார். இது குறித்த விரிவான செய்திகளை ஆகஸ்ட் 22ஆம் தேதி சத்தியம் தொலைக்காட்சி வெளியிட்டிருந்தது. இதற்கு அடுத்தபடியாக தமிழக அரசு, வனத்துறை, திருநெல்வேலி மாவட்ட நிர்வாகம், காவல்துறை ஆகியோர் அடங்கிய குழுவினர் மின்சார துறையும் சேர்த்து நேற்று இந்த பகுதிக்கு நேரடியாக சென்றனர். உயர்மட்ட அதிகாரிகள் குழுவினர் திருப்பணிபுரம் மலை கிராமத்திற்கு நேரடியாக சென்று அங்கு மின்சாரம் வழங்க சாத்தியக்கூறுகள் என்ன உள்ளது என தீவிரமான விசாரணையை வரைபடங்கள் மூலம் ஆய்வு மேற்கொண்டனர். ஓவியா, பொதுமக்களின் குறைகளையும் கேட்டறிந்தனர். இதன் காரணமாக இந்த பகுதி மக்களுக்கு சத்தியம் தொலைக்காட்சி செய்தி எதிரொலியாக மின்சார வசதி மற்றும் தண்ணீர் வசதி போன்ற அடிப்படை வசதிகள் கிடைக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. முக்கியமாக இது குறித்து இன்று காலை சத்தியம் தொலைக்காட்சி சார்பில் தமிழ்நாடு மனித உரிமைகள் ஆணைய உறுப்பினர் கண்ணதாசனிடம் பேசிய போது நடந்த நிகழ்வுகள் அனைத்தும் தனது கவனத்திற்கு வந்ததாகவும், ஆனாலும் எது எப்படி இருந்தாலும் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி தான் நேரடியாகவே அங்கு வந்து ஆய்வு செய்ய இருப்பதாகவும் சத்தியம் தொலைக்காட்சியிடம் தெரிவித்தார். இதனை அடுத்து இந்த தகவல் அந்த கிராமம் முழுவதும் பரவி அந்த கிராமத்தில் இருந்து பேசிய மலைவாழ் மக்கள் அனைவருமே சத்தியம் தொலைக்காட்சியின் முயற்சிக்கு நன்றி தெரிவித்ததோடு வரும் காலங்களில் தங்களுக்கு அனைத்து அடிப்படை வசதிகளும் கிடைத்துவிடும் என்ற நம்பிக்கை தெரிவிக்கின்றனர். ஓவியாகுமார், இதுவே இந்த விஷயத்தில் தற்போது இருக்கும் கள நிலவரம். தொடர்ந்து இது குறித்த தகவல்களையும் விவரங்களையும் சேகரித்துக் கொண்டிருக்கிறோம். ஓவியா.